இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்க இந்த ஸ்ட்ரேஞ்சான ஸ்டாச்சுவை வந்து பாகிஸ்தான்ல லாகூர் மியூசியம்ல வச்சிருக்கிறாங்க. ஆனா யாரா இது இவ்வளோ பயங்கரமா இருக்கிறது? ஏதாச்சும் டெவிலோட ஸ்டாச்சுவா? இல்லை இந்த மாதிரி பிளட் வெசல்ஸ்லாம் வெளியே தெரியுது, ரிப்கேஜ் எல்லாம் வெளியே வந்திருக்குது, இவ்வளோ பயங்கரமாக இருக்குது, யார் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் புத்தர். என்னடா சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. புத்தாவை நம்ம யூஸ்வலாக எப்படி பார்த்துருக்குறோம்? ஒரு காமான ஃபேஸு, ஒரு டிவைன்லி ஃபிகர், அமைதியாக சாந்தமாக இருக்கிற ஒரு பர்சனாக தான் நம்ம எல்லாருக்குமே புத்தாவை காமிச்சிருக்கிறாங்க. பட் ஆனால் இப்படி ரிப்கேஜ் எல்லாம் வெளியே தெரிகிற அளவுக்கு இவ்வளோ அன்ஹெல்த்தியாக, இவ்வளோ பார்க்கவே பயங்கரமாக இருக்கிறது எப்படி புத்தர் ஆக முடியும்? ஏன் புத்தருக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஃபார் அ ட்ரீ டாப் டு ரைஸ் ஹை இன் டு த ஹெவன், இட்ஸ் ரூட்ஸ் மஸ்ட் ஃபர்ஸ்ட் கோ டீப் டவுன் இன் டு த ஹெல். இந்த லைனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நல்லாவே புரியும். புத்தரை நம்ம பார்ன் வித் த சில்வர் ஸ்பூன்னு தான் சொல்லணும். ஒரு கிங்டமோட பிரின்ஸாக பிறக்கிறாரு. நல்ல லைஃபு, கம்ஃபர்டபுளான லக்ஸூரியஸான லைஃபு, ஹெல்த்தியான லைஃபு. ஆனால் இந்த நேச்சர் ஆஃப் ரியாலிட்டிக்காக, இந்த என்லைட்டன்மெண்ட்காக அவரோட ராஜ வாழ்க்கையை விட்டுட்டு பேலஸ்லேருந்து வெளியே வராரு. வெளியே வந்து ஒரு 6 வருஷம் எக்ஸ்ட்ரீம் ப்ராக்டிஸ், டீப் மெடிடேஷன், சிவியர் ஃபாஸ்டிங்கில் ஈடுபடுறாரு. இந்த டைமில் தான் நிறைய ஏன்ஷியன்ட் புத்திஸ்ட் புக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு கிரெயின் ஆஃப் ரைஸ் மட்டும்தான் சாப்பிட்டாராமாங்க. ஆனால் யோசிச்சு பாருங்கள், ஒரு கிங்காக வாழ்ந்தவர், ஒரு பிரின்ஸாக இருந்த, ஒரு கிங்டமோட பிரின்ஸாக இருந்த ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு வெறும் ஒரு கிரெயின் ரைஸ் மட்டும்தான் சாப்பிட்ருக்காராம். இப்படி ஸ்கெலிட்டன் மாதிரி மாறி இருக்கிறாரு. அவரோட கம்ஃபர்ட்ஸு, டிசையர்ஸு, ஆசை எல்லாத்தையும் விட்டுட்டு என்லைட்டன்மெண்ட் அச்சீவ் பண்ணுறதுக்காக. என்லைட்டன்மெண்ட் அச்சீவ் பண்ணாரா? இல்லை, புத்தர் என்லைட்டன்மெண்ட் அச்சீவ் பண்ணலை. அவர் இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் எல்லா டிசையர்ஸையுமே விட்டுருந்தாலுமே ஒரே ஒரு டிசையரை மட்டும் ரொம்ப இறுக்கமாக பிடிச்சி வச்சுருந்தாரு. அதாவது என்லைட்டன்மெண்ட் வேணுன்ற ஒரு டிசையர் தான். கடைசியாக போதி மரத்துக்கு கீழே அந்த ஒரு கடைசி ஆசை, எனக்கு என்லைட்டன்மெண்ட் வேணுன்ற ஒரு ஆசையும் அவர் எப்போ விட்டாரோ அப்போ தான் ஒரு மேஜிக் ஒன்று நடக்குது. சித்தார்த்த கௌதமாவாக இருந்தவர் நம்மளுக்கு கௌதம புத்தா த அவேக்கன்ட் ஒன்னா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறாரு.